வணக்கம் நண்பர்களே! இது உங்கள் வீரவு பழனிச்சாமி. நம்ம ஒவ்வொரு வருஷமும் நீட் ரிசல்ட்ட பத்தி அனலைசிஸ் பண்ணுவோம். பட் ஃபர்ஸ்ட் ரிசல்ட் வந்தோனே நம்ம அனலைஸ் பண்ணல. பட் இன்னைக்கு தமிழ்நாடு ரிசல்ட் நேத்து விட்டுருக்காங்க ரேங்க் லிஸ்ட். ஸோ அத பேஸ் பண்ணி கடந்த ஆண்டு 2025 ரிசல்ட், 2026 ரிசல்ட்டையும் சேர்த்து நம்ம ஒரு ஒரு சின்ன கம்பேரிசன் பண்ண போறோம். ஸோ நமக்கெல்லாம் தெரியும். கட் ஆஃப் கொஞ்சம் கூடியிருக்கு. ஓகே. அது எந்த அளவுக்கு கூடியிருக்கு அப்படிங்க இப்ப அனலைஸ் பண்ணுவோம். அது பிஃபோர் அனலைசிங் நம்ம ரேங்க் லிஸ்ட்டை ஒரு முறை ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். ஸோ ஃபஸ்ட்டு இட்ஸ் அபவுட் 92.75. ஸோ இதில் 92.5. இதில் பாருங்கள் டாப் ரேங்க் இதில் வெங்கடபதி வேலாயுதம் விஏ அவர் 705 மார்க்ஸு அண்டு ஃபஸ்ட் ரேங்க் நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். அண்டு ரெண்டாவது ஸ்ரீனிகா அவங்க 700 மதிப்பெண்கள். ஸோ இது கம்யூனிட்டி பிசியில் ஃபஸ்ட் ரேங்கு. அவர் டிஎன்சி அண்ட் டிஎன்சியில் இதில் ஃபஸ்ட் ரேங்கு. அண்டு தேர்டு சுடர் ஏஎம் எம்பிசி டிஎன்சியில் ரெண்டாவது ரேங்க் கொடுத்துருக்காங்க, 696 மதிப்பெண்கள். அப்படியே நம்ம பார்த்தோன்னா அண்டு வனிஷா சதீஷ் ஓசி, இன்ஃபேக்ட் ஓசி 4வது ரேங்கில் தான் ஓசி வந்திருக்காங்க ஓப்பன் காம்படிஷனில், 695 மதிப்பெண்கள். சரிங்களா? அங்கே ரேங்க் இதான் இது ஜென்ரல் ரேங்கிங். இது ஜென்ரல் ரேங்கிங். இதில் கம்யூனிட்டி ரேங்கிங் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ டிஎன்சி தட் இஸ் மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸ் அண்டு டினோட்டிஃபைட் கம்யூனிட்டி 705 அது ஃபஸ்ட்டு. அப்புறம் பேக்வர்ட் கிளாஸில் ஃபஸ்ட் ரேங்கு. ஸோ பட் ஓசியில் ஃபஸ்ட் ரேங்க். ஓசியில் இவங்க இந்த ஃபஸ்ட்டில் வர்றவங்களே ஓசி அப்படிங்கிறனால ஸோ 4th ரேங்க்கு அதான் ஓசியில் ஃபஸ்ட்டு. தென் 5th சபரி ஜிஎன் அவர் 695. அண்டு 6வது ரேங்க் ஜெயகிருஷ்ணா பிசி 695. அதே மாதிரி சமிதா பிசி 693. அண்டு நவிதானா ஸோ பிசி 692. 9வது நிகில் சிவனா தட் இஸ் 691. அப்புறம் ஜனனி ஸ்வேதா 690. இந்த 10 ரேங்க். ஸோ இந்த டாப் 10 நம்ம பார்த்தாச்சு. ஸோ இதே மாதிரி இது வி வில் சி இன் தி 7.5%. ஸோ 7.5%ல் இந்த 2026 ரிசர்வேஷனில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ரேங்கு தினேஷ்ங்கிற பையன் அண்டு பிலாங் டு எஸ்சி. அவங்க கம்யூனிட்டி ரேங்க்லேயும் நம்பர் 1. இது ஓவரால் ஜென்ரல் ரேங்கிங் வருது. சரிங்களா? இது ஜென்ரல் ரேங்கிங் அண்டு 599. இரண்டாவது தார்னேஷ், இவர் டிஎன்சி அண்டு எம்பிசி 595. அவர் கம்யூனிட்டியில் 1வது ரேங்கு. ராஜேஷ் அவர் பிசியில் 595, அவரும் கம்யூனிட்டியில் ஃபஸ்ட் ரேங்கு. யோகஸ்ரீ பிஎஸ் ஸோ பிசியில் 2வது ரேங்கு 590. கனிமொழி எம் பிசி 586. அண்ட் ஆதிகேசவன் என் எம்பிசி டிஎன்சியில் 2வது ரேங்கு. ஸோ ஓவராலாக 7வது ரேங்கு. முகமது ரியாஸ் பிசிஎம் தட் இஸ் பேக்கட் கிளாஸ் முஸ்லீம் 572, அவங்க கம்யூனிட்டியில் முதல் ரேங்க். தென் டோட்டல் 8வது ரேங்கில் சங்கீதா பி பிசியில் 571, 4வது ரேங்க். அப்புறம் தமிழரசன் ஜே எஸ்டி ஷெட்யூல் காஸ்ட் ட்ரைபில் 569 ஃபஸ்ட் ரேங்கு. அடுத்தது கிருபா டிஎன்சி இதில். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எல்லா கம்யூனிட்டிலையும் உள்ள டாப் ரேங்க் வந்துருச்சு. ஸோ தட் இஸ் அல்டிமேட். ஸோ வி வில் சி திஸ். பாருங்கள், எஸ்சியில் டாப் ரேங்க் 599. டிஎன்சியில் எம்பிசி டிஎன்சியில் 595. பிசியில் 595. பிசி முஸ்லீமில் 572. ஷெட்யூல் ட்ரைபில் 569. ஸோ எல்லாம் வந்துருச்சு. ஸோ திஸ் இஸ் அ லிஸ்ட். இப்போ நம்ம வீல் கோ டு தி கம்பேரிசன். என்ன கம்பேரிசன்? 2025லையும் 2026லையும் உள்ள கம்பேரிசன் நம்ம பார்க்க போகிறோம். என்ன கம்பேரிசன் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ வில் சி தட். ஜஸ்ட் 1 second, like I'll go back to the tabular column. ஓகே. ஸோ 1 second. இப்போ பார்த்தீங்கன்னா 2025 2026 ரிசல்ட் கம்பேரிசனில் 2025ல் 665 மார்க் தான் இந்த 92.5%ல் டாப்பர். ஆனால் 2026ல் 705. ஸோ ஃபஸ்ட் ரேங்க். அடுத்து பாருங்க 614, 665, இதில் 50 ரேங்க்கு மேலே. இப்போ இந்த 50 ரேங்குக்கு மேலே
2025 614 பேர் 16வது ரேங்க் மார்க்கு. ஆனால் அங்கே 665. ஸோ நியர்லி பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டுக்கும் பார்த்து 40 மார்க் டிஃப்ரென்ஸு. பட் இங்கே பார்த்தீங்கன்னா 41 மார்க் டிஃப்ரென்ஸ். சரி, இங்கே அடுத்து 100க்கு மேலே எத்தனை பேர் 2025 601 மார்க்கு. இங்கே 654, 53 மார்க் அதிகம். அடுத்தது 200க்கு மேலே, டாப் 200க்கு மேலே இப்போ 639 மார்க்கு. இங்கே லாஸ்ட் இயர் 587 மார்க். ஒரு 13 + 39 52 மதிப்பெண்கள். அடுத்து 500 ரேங்குக்கு மேலே 613 இந்த வருஷம். லாஸ்ட் இயர் 564. ஸோ 36 + 13 49. ரைட், 1000 மதிப்பெண்கள், 1000 ரேங்குக்கு மேலே டுவர்ட்ஸ் 1000 பேர் பார்த்தீங்கன்னா 588 இந்த வருஷம். லாஸ்ட் இயர் 545. 2000 இந்த வருஷம் 561. லாஸ்ட் இயர் 525. 3000 ரேங்குக்கு மேலே, 3000 பேருக்கு மேலே லாஸ்ட் இயர் 511. இந்த வருஷம் 542. ஸோ இந்த டாப் 2000 ரேங்க் வரைக்கும் வரையில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வரைக்கும் வரையில். ஸோ இந்த ரேங்க் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 40, 45 மார்க், 50 மார்க் வந்துகிட்டே இருக்குது. அப்புறம் அதுக்கு குறைய ஆரம்பிக்குது. ஸோ இது ஸ்டாண்டர்டாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்புறம் 4000 ரேங்க் மேலே 527 இந்த வருஷம். லாஸ்ட் இயர் 499. பட் நீங்கள் ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த கவர்மெண்ட் காலேஜ் சீட் கிடைக்கிறது எல்லாமே இந்த ரேங்க் வரைக்குள்ள கிடைச்சிரும். ஸோ திஸ் இஸ் ஃபார் ஆல். அப்புறம் ரிசர்வேஷன் கிடைக்கல, கீழே மேலே கொஞ்சம் முன்னே போகும். இது ஒரு பார்ட். ஓகே, ஸோ இதே இது நம்ம கவர்மெண்ட் ரிசல்ட்டு, தட் இஸ் 7.5 ரிசல்ட்டில் பாருங்கள். ரேங்கில் இந்த வருஷம் 599. 2025 572. எவ்வளோ மார்க் டிஃப்ரென்ஸ்? 27 மார்க் டிஃப்ரென்ஸ். டாப் 10ல் 564க்கு மேலே 10 பேர் இங்கே இந்த வருஷம். லாஸ்ட் இயர் 519. ஸோ பார்த்தீங்கன்னா 45 மதிப்பெண்கள் டிஃப்ரென்ஸ். சரியா? அடுத்து 25 ரேங்குக்கு மேலே 550க்கு மேலே, இங்கே 500க்கு மேலே. லாஸ்ட் இயர் 500க்கு மேலே 25 பேர். இந்த வட்டம் 550க்கு மேலே 25 பேர். டாப் 50 ரேங்க் ஹோல்டர்ஸ் லாஸ்ட் இயர் 487க்கு மேலே டாப் 50. இந்த வருஷம் 535க்கு மேலே. ஸோ ஆன் அன் ஆவரேஜ் 50 மதிப்பெண்கள் டிஃப்ரென்ஸு. கட் ஆஃப் கவர்மெண்ட்டில் 50 மதிப்பெண்கள் டிஃப்ரென்ஸ் வருது. அடுத்து 75 ரேங்கில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் 475, இந்த வருஷம் 523. 100க்கு மேலே லாஸ்ட் இயர் 468, திஸ் இயர் 515. டிஃப்ரென்ஸ் பாருங்கள். இதில் ஒரு 15, இதில் ஒரு 32. ஸோ இட்ஸ் 12 15 47. இந்த 150 ரேங்க்கு மேலே 505 பேர், 505வது மார்க்குக்கு மேலே இந்த வட்டம். லாஸ்ட் இயர் 457. எகெயின் இதில் ஒரு 40 + 48. ஸோ ஆன் அன் ஆவரேஜ் 50 மார்க்குகள் கட் ஆஃப் கண்டிப்பாக எல்லா கேட்டகரியிலையும் ஏறும் என்பது இந்த 7.5%. ஸோ ஓவராலாக நீங்கள் கவர்மெண்ட் அண்ட் இது எல்லாத்துலேயுமே 50 மார்க், 45லேருந்து 50 மதிப்பெண்கள் உங்களுக்கு ஓவராலாக கூடுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அப்புறம் இண்டிவிஜுவல் காலேஜ் அனலிசிஸ் எல்லாமே நம்ம அப்புறம் நம்ம பார்ப்போம். ஸோ இது ஒரு ஐடியா கிடச்சிரும் உங்களுக்கு. நம்ம இந்த ரேங்க் இருக்குது, நம்ம இந்த காலேஜ் லாஸ்ட் இயர் பார்த்து நீங்கள் நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டிய ரேங்க். நம்ம எந்த ரேங்கில் இருக்கிறோம், நமக்கு என்ன மதிப்பெண்கள் வந்திருக்கு, அதுதான். சரிங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எம்எம்சினா போன வருஷம் ஓப்பனில் 150 200 ரேங்க் வரைக்கும். அப்போ 150 200 ரேங்க் வரைக்கும் வந்துருச்சுன்னா நமக்கு எம்எம்சி கிடைக்கும் அப்படிங்கிறத கணக்கு வச்சுக்கணும். இதுதான் ரைட். ஸோ தேங்க்யூ வெரி மச். அண்ட் திஸ் இஸ் சம்திங் நம்ம ஒவ்வொரு வருஷம் பார்க்குறது. ஸோ தேங்க்யூ வெரி மச் ஃபார் லிசனிங். தேங்க்யூ. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் ஐக்கன் பிரஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க. அப்பதான் நாங்கள் போஸ்ட் பண்ற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்.